வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் விளாகு தான். போன மாதம் அதிகமாக மழை அடித்து எல்லா இடமே வெள்ள நீர் சூழ்ந்துருந்துச்சு. அப்படியான திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு போகிற ரோட்டில் தான் நம்ம பார்க்குறோம். நல்லா புது ரோடு எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. அந்த டைமில் மழை அதிகமாக வந்து ரோடு எல்லாமே அரிச்சு பாதையே சரி கிடையாது. திருச்செந்தூர் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் நைட் ட்ராவல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் போக வேண்டியது இருந்துச்சு. பகல் ட்ராவல்லே இவ்வளோ டிராஃபிக். திருச்செந்தூர் கோயிலுக்கு பக்தர்கள் வர திருநெல்வேலியில் ஆரம்பித்தது நம்ம திருச்செந்தூர் போகிற வரைக்கும் போய்கிட்டே தான் இருந்துச்சு. எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குது, எந்த அளவுக்கு ரோடுலாம் மோசமாக இருக்குன்னு சொல்லி தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஆனால் அங்கங்கே நிறைய இடங்களில் ரொம்ப பாதிப்பும் இருந்துச்சு. வீடுலாம் இடிஞ்சு போயெலாம் இருந்துச்சு. What child is this who lay to rest on Mary's lap is sleeping, whom angels greet with anthems sweet, while shepherds watch our keeping. This is Christ the King, whom shepherds guard and angels sing. Haste, haste to bring him, Lord, the babe, the Son of Mary. This is Christ the King, whom shepherds guard and angels sing. Haste, haste to bring him, Lord, the babe, the Son of Mary. So bring him incense, gold, and myrrh, come peasant king to own him, the King of kings, salvation brings. Let loving hearts enthrone him. This is Christ the King. ட்ராவல் போயிட்டு முடிஞ்சு வீடு ரிட்டன் வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன்லாம் கிடச்சிச்சு. அந்த மீன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதை நம்ம நீட்டாக கழுவி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஐஸ் வைக்காத ஃப்ரெஷ்ஷான மீன். நம்ம போயிட்டு வந்து ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும் போது வேலையாக நம்ம வந்ததுமே என்னென்ன ஜுவல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனோமோ அதெல்லாம் எடுத்து தனித்தனியாக வச்சிடணும். ஏற்கனவே இந்த ஜுவல்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லி ஒரு வீடியோவே போட்டிருந்தேன். வெள்ளி நகை, தங்க நகை, வாட்சு எந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா லைஃபாக உழைக்கும். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குறோங்க.
அடுத்தது நம்ம கொண்டு போன பேக் எல்லாமே கிளியர் பண்ணி உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு எடுத்து போட்டுட்டுனா எந்த பொருளுமே மிஸ் ஆகாது. நம்ம வாஷ் பண்ண வேண்டிய நல்ல புது ட்ரெஸ்ஸு இல்லை மிஷினில் போட வேண்டிய ட்ரெஸ்ஸும் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டுனா அன்னைக்கு ட்ராவலில் நம்ம போயிட்டு வந்த வேலை அன்னைக்கே முடிஞ்ச மாதிரி இருக்கும். இல்லைன்னா அப்படியே கடந்துகிட்ருக்கோம். ட்ரெஸ்ஸு எல்லாமே ஈரம் ஆனது கூட பேக்லேயே இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.